நடிகர் எஸ்.வி. சேகரை கைலாசாவிற்கு வரும்படி அழைப்பு விடுத்திருக்கிறார் நித்யானந்தா. கைலாசாவா அப்படின்னு ஒரு நாடு உண்மையாவே இருக்கா என்ற கேள்விகளுக்கு மத்தியில் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இவரது அழைப்பை ஏற்று எஸ்.வி. சேகர் கைலாசா செல்கிறாரா இல்லையா? அவரிடம் எடுக்கப்பட்ட நேர்காணலை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பாலியல் வழக்கு, குழந்தை கடத்தல் ஆகிய வழக்குகளில் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர்தான் நித்யானந்தா. இதனால் இந்தியாவை விட்டு தப்பி சென்ற இவர் சில காலங்கள் தலைமறைவாக இருந்தார். இவரை தொடர்ந்து அடுத்து புதிய ஆசாமிகள் முளைக்க தொடங்கினர். இதனால் இந்த ஃபீல்டில் நான் தாண்டா கிங் என்பதை போல இந்துக்களுக்கு கைலாசா என்ற ஒரு நாட்டையே உருவாக்கி இருப்பதாக அறிவித்து அதிர்ச்சியை கிளப்பினார் நித்தி. இப்படி ஒரு நாடே இல்லை, இதெல்லாம் போலி என மக்கள் வசைப்பாட அந்நாட்டிற்கென அமைச்சரவை, நாணயம், இணையதளம், தனி கொடி என அனைத்தையும் நித்யானந்தா அறிவித்தார். இப்படி தேடப்படும் ஒரு குற்றவாளி, தனக்கென ஒரு ராஜ்யம், தான் அங்கு ராஜா என போலீஸ் கையில் சிக்காமல் வெளிப்படையாக வாழ்ந்து வருகிறார். இப்படி அவர் கைலாசாவில் சிறப்பு பூஜைகளையும் மத போதனைகளையும் நடத்துவது மட்டுமல்லாமல் அதை நேரடியாக லைவ் டெலிகாஸ்ட் வேறு செய்து வருகிறார். இந்த நிலையில் நடிகரும் அரசியல் பிரமுகருமான எஸ்.வி. சேகருக்கு கைலாசாவிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் நித்தி. அதாவது, எனக்கு கைலாசாவிற்கு ஏன் இன்வைட் அனுப்பலை என எஸ்.வி. சேகர் கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு பதிலளித்து வீடியோ வெளியிட்டிருக்கும் நித்தி, சிறு வயதிலிருந்தே எஸ்.வி. சேகர் என்றால் தனக்கு பிடிக்கும் என்றும் அவர் 25 வருடங்களுக்கு முன்பு அன்பளிப்பாக அளித்த சுகபிரம்ம ரிஷியின் திருமேனி மற்றும் படம் இன்னும் பூஜையில் இருக்கிறது என்றும் அதை பார்க்கவாவது நீங்கள் கைலாசாவிற்கு வர வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த நிலையில் நித்யானந்தாவின் அழைப்பை ஏற்று தான் கைலாசாவிற்கு செல்வாரா இல்லையா என்ற கேள்வி குறித்து தலைமை செய்தியாளர் சிவா எடுத்த நேர்காணலில் பதிலளித்திருக்கிறார் எஸ்.வி. சேகர். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். கைலாசா எங்க இருக்கு, கைலாசாவை பார்க்கணுன்ற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய நிலையில கைலாசாங்கிறது ஒரு நாடா அல்லது ஒரு தனி தீவா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளாம் எழுந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல பன்முக வித்தகராக இருக்கக்கூடிய எஸ்.வி. சேகர் அவர்கள் கைலாசா செல்ல இருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது உண்மையா, அவர் எப்போ போறாரு அப்படின்ற விஷயம் தொடர்பாக நேரடியாக அவற்றையே நம்ம கேட்டு தகவலை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், நீங்கள் கைலாஷா போக போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதற்கான அழைப்புலாம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. திடீர்னு கைலாசா போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம், விருப்பம் உங்களுக்கு ஏன் வந்தது? இந்த கைலாஷ் மானசரோவருங்கிறது நம்ம இந்தியாவிலேயே இருக்குது. அதாவது பல வெளிநாட்டு யாத்ரீகர்கள், வெளிநாட்டு பக்தர்கள் எல்லாமே இங்கே கைலாஷில் போய் தவம் பண்ணியிருக்காங்க, கைலாஷ்க்கு போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு நித்யானந்த சுவாமிகளை ஒரு 30 வருஷமாக பழக்கம். அவர் இந்த பெரிய ஆசிரமம்லாம் அமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறுவனாக இருந்தபோது எனக்கு பழக்கம். அதனால் அது நான் ஒரு சேனலுக்கு அவரை கேள்வி கேட்கணுங்கும் போது, நீங்கள் கைலாஷா போயிருக்கீங்களே, கைலாஷா ஏதாவது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் கைலாஷான்னு பெரிய புக்கு அங்கே அங்கே இருக்கு பாருங்கள், ஒரு 1000 பேஜ் புக்கு, அது எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தார். இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஏன் எனக்கு ஒரு டிக்கெட் அனுப்பலை? எனக்குன்னா ஒரு டிக்கெட் இல்லை, எங்கள் வீட்டில் 5-6 பேர் போகும், அப்படி அனுப்பலை அப்படின்னு கேட்டிருக்கோம். அவருக்கு வசதி அதிகமாக இருந்தால் தனி ஃப்ளைட்டு கூட அனுப்பலாம், ஏன் அனுப்பிச்சா போய் பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான். ஒரு சுற்றுலா போவது போல் கைலாசா போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பமாக இருக்குது? சுற்றுலா போவது போல் போய் ஆன்மீகமாக போகலாம், இல்லை ஆன்மீக பயணமாக போய் சுற்றுலா போகிற மாதிரி போகலாம். அது எப்படி வேணால், மனசு தான். ஆனால் இந்த கைலாசா எங்கே தான் இருக்குது சார், உங்களுக்கு எதனா தெரியுமா? நான் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபிலெல்லாம் வீக்கு. அவர் எனக்கு அம்சா டிக்கெட் அனுப்ப போகிறாரு, அவர் தான் விசா அனுப்ப போகிறாரு. அப்புறம் அதை அந்த ஃப்ளைட்டை ஓட்டுற பைலட்டுக்கு வழி தெரிஞ்சால் போகிறோம், எனக்கு எதுக்கு வழி தெரியணும்? நான் நேராக போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ரைட்டில் திரும்புங்க, லெஃப்டில் திரும்புங்கன்னு நான் சொல்ல போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நித்யானந்தா பேசும்போது, எனக்கு அவர் 25 ஆண்டுகளுக்கு முன்பே தெரியும், எனக்கு ஒரு சுக பிரம்ம ரிஷியினுடைய பஞ்சலோகம் அவர் கொடுத்துருக்காரு, இப்போ வரைக்கும் என்னுடைய பூஜை அதை வச்சு நாங்கள் வழிபட்டுருக்கோம், அவர் வந்தால் அதை காட்டுறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயமும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த அனுபவங்கள் என்ன சார்? நித்யானந்தா மிகப்பெரிய ஆன்மீகவாதி, அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இதுதான் இந்த சுக்கர், இதுதான் நான் அவருக்கு கொடுத்தேன். அப்போ இந்த
மேல் இதெல்லாம் இல்லை, சிலையாகவே கொடுங்க. தவிர ஒவ்வொருத்தருக்கு சட்ட ரீதி என்பது வேறு, மன ரீதி என்பது வேறு, மத ரீதிகள் என்பது வேறு. அவருக்கு சட்ட ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் அவர்லேருந்து அவர் வெளியில் வரணும். அது அவருடைய பிரச்சனை, அவர் சரி பண்ணிப்பார். ஏன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்களுடைய குறைகளையும் தீர்த்து வைக்கக்கூடியவராக இருக்கார். சில சமயம் நமக்கு ஒருத்தரை பற்றி தெரியலன்னு சொன்னால் நம்ம வேறு மாதிரி புரிஞ்சுப்போம். ஐயா அந்த ஆள்லாம் டுபாகூரியா அப்படின்னு சொல்லிப்பாங்க. அது தட் இஸ் நாட் ரைட். அவருடைய சிஷ்ய சின்ன பொண்கள் 2 பேர் இங்கே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இவர் இந்த 6th சென்ஸ் திறக்கிறதுங்கிறது, இந்த அறிவுக்கண் திறக்கிறதுன்னு ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காரு. நிறைய பள்ளிக்கூடத்தில் போய் அவர் கொடுத்துருக்காரு. அவங்க அங்கே உட்காந்துப்பாங்க, கண்ணை கட்டிப்பாங்க. நாம் இங்கே பேப்பரில் எழுதுறத அங்கே எழுதுவாங்க. அது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் இல்லையா? அவ்வளோதான் வேணும் நமக்கு. அதுக்கு மேலே இதை வச்சுக்கின்னு எப்படி துட்டு பண்ணலாம், இதை வச்சு எப்படி நாம் ஆரம்பிக்கலாம், அதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கிறது, ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. அதை நாம் பார்த்து ரசிச்சுட்டு போகணும், பிரமிச்சுட்டு போகணும், அவ்வளோதான். அது உடனே வாங்க எல்லோரும் தியாந்திட்ட வாங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அதெல்லாம் கிடையாது. நான் மாற்று கருத்தோடு பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் சட்ட ரீதியாக எல்லாத்துலேருந்தும் அவர் ஜெயிச்சு வெளில வருவாருங்கிற அவர் ஒரு ட்ராப்பில் போய் மாட்டிக்கிட்டார். அவ்வளோ பெரிய ஆன்மீகவாதியாக இருந்தால் கூட கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தரை கூப்பிட்டு தன்னுடைய அசிஸ்டண்ட்டாக வச்சதே அவருடைய தப்பு. அவ்வளோதான். குரு பீடம் என்று நான் ஒன்றை ஏற்றுக்கொண்டால் அந்த குரு பீடத்தை விமர்சிக்கக்கூடிய அருகதை எனக்கு கிடையாது. அவ்வளோதான். என் வே ஆஃப் லைஃப் வேறு. எஸ்வி சேகர் அவர்கள் கைலாசா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனால் அதற்கான அழைப்பு அப்படிங்கிறது அவர் பகிரங்கமாக எதுவும் சொல்லலை. அழைப்பு வரும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? சார், நான் இப்போ அடுத்த மாதம் என் பொண்ணை பார்க்குறதுக்கு அமெரிக்கா போகிறேன். ஏன்னா என் பொண்ணு மாப்பிள்ளையும் எனக்கு டிக்கெட் வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க, போகிறேன், அவ்வளோதான். அதே போல் கைலாசாகிட்டு இந்த அழைப்பு வரும்னு இல்லை, டிக்கெட் வரணும். அழைப்பு மட்டும் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்? எத்தனையோ இடத்துக்கு எனக்கு அழைப்பு வருது. அங்கே என் கார் பார்க்கில் எனக்கு பாஸ் உண்டா, கரெக்டாக பார்க் பண்ண முடியுமா, அந்த இடத்துல கரெக்டாக நான் நிறுத்தி உள்ளே போயிட்டு வரத்துக்கு முடியுமா அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் அந்த கல்யாணத்துக்கே நான் போவேன். அங்கே 1 கிலோமீட்டர் தள்ளி நிறுத்தி நடந்து வாங்கினா நான் போக மாட்டேன். எனக்கு அவசியம் இல்லை, எந்த இடத்துக்குமே சொல்கிறேன். அதனால் எனக்கு என்னுடைய சௌரியத்துக்கு உட்பட்டு ஒரு இடம் அழைப்பு இருந்தால் அந்த அழைப்பை தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். கைலாசா செல்வதற்கான முறையான அழைப்பு மட்டுமல்லாமல் அதற்கு தேவையான விமான டிக்கெட், விசா உட்பட அனைத்தும் விரைவில் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை தனக்கு இருக்கிறது என்பதனை பன்முக வித்தகர் எஸ்வி சேகர் அவர்கள் நம்மிடையே பகிர்ந்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர்கள் கார்த்திக் மற்றும் பாஸ்கருடன் சிவா.